ஜாதி சான்று, அதாவது இணைய வழியில் ஜாதி சான்று நம்ம டிஎன்இஜிஎம் மூலிமா டிஎன்இஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஈஸியாக எளிமையாக இன்னும் வேகமாக வாங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் உள்ளே இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அட்டை சர்டிஃபிகேட் ஏதாவது பழசு ஏதாவது வச்சுருக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயே வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதை வச்சு நம்ம எளிமையான முறையிலையும் அதுவும் விரைவாக எப்படி ஒரு ஜாதி சான்று வாங்குறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் ஒரு சிறு இன்ஃபர்மேஷன் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம எப்பவும் போல் இ-சேவை வெப்சைட்டில் தான் நம்ம தமிழக அரசு இந்த ஜாதி சான்று சம்மந்தமான அனைத்துமே நமக்கு வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஜாதி சான்று விண்ணப்பிக்கும் போதும் எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும், என்ன ஆப்ஷனை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணனா நமக்கான ஜாதி சான்று உடனே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. உடனே அப்படின்னு சொன்னால் அன்றைய நாளிலே கூட கிடைக்கலாம், இல்லை அடுத்த நாள்கள்லையோ, இல்லை 2-3 நாட்களில் வெகு விரைவாக கிடைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷனை பயன்படுத்தினா உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம எப்பவும் போல் இந்த ரெவன்யூ சர்டிஃபிகேட், ரெவன்யூவில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணும்போது ஒரு நிமிஷம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெதர் எனி ஆஃப் த அப்ளிகன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பொசஸ் பர்மனண்ட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை கம்பீட்டன்ட் ரெவன்யூ அத்தாரிட்டி, அதாவது நீங்கள் இணைய வழியில் இல்லை முன்னாடியே பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஜாதி சான்றே வாங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி இருக்குது, நான் முன்னாடி இந்த அட்டை சர்டிஃபிகேட் மாதிரி வச்சுருக்கிறேன், இல்லை நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கிறேன், என் அண்ணனுக்கு இருக்குது தம்பிக்கு வாங்கணும், இல்லை அக்காவுக்கு இருக்குது தங்கச்சிக்கு வாங்கணும், இல்லை தங்கச்சிக்கிட்ட இருந்து அக்காவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஜாதி மாறப்போகிறது இல்லை. அதாவது அக்காவோட வேறு ஜாதி, தங்கச்சி வேறு ஜாதி இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்குது அந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட, ஸோ அப்ளிகண்ட்டோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தால் கூட எஸ் கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் வைஸாக உங்களுக்கு சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ்வலாக ஒரு அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சிட்ட உடனே ஃபஸ்ட்டு சிட்டிசனுக்கு போகும், அடுத்தது சிட்டிசன் விண்ணப்பிச்சோன்னா விஏஓ ஆர்ஐ டிடி அங்கே போய் அப்ரூவல் ஆகி வரும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சிட்டிசன்லேருந்து டேரெக்டாகவே டிடிக்கு போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி வாங்கின சர்டிஃபிகேட்டை விஓஆர்ஐ வெரிஃபை பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணி கொடுத்ததுனால இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ரீவெரிஃபிகேஷன் தேவையில்லை. அதனால் டேரெக்டாக டிடிக்கு போயிடும். டிடி அவர் டேபிளில் வந்த உடனே, அவர் லாகினில் வந்த உடனே உங்களுக்கு உடனடியாக அந்த ஆவணங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் ஜாதி சான்று வாங்கிக்கலாம். இது போன்ற நல்ல நல்ல சேவைகள் தெரிந்து கொள்ள, நாள்தோறும் தெரிந்து கொள்ள உங்களுக்காக மக்கள் இ-சேவை சேனல் நாள்தோறும் ஷார்ட்ஸ் வழியாக நாங்கள் கொடுத்து கொண்டே வருகிறோம். மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.